பேசியிருப்பார்கள். ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ கல்வி நிலையங்கள் அமையக்கூடாது. அப்படி அமைந்தால் ஒரு நல்ல மாணவன், அந்த சமூகம் சார்ந்த அந்த சமயம் சார்ந்த ஒரு மாணவனுக்கு இடம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு நல்ல மாணவன் புறக்கணிக்கப்படுவான். எனவே அரசாங்கம் பொதுவாக கல்வி கொடுக்க வேண்டும். ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ கல்வி நிலையங்கள் அமையக்கூடாது என்று அந்த காலத்திலே தலைவர் தேவர் பேசியிருப்பார். இன்னைக்கு அவரையெல்லாம் ஜாதிவாதியா பார்த்துட்டு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்கான். ஒழுக்கமற்ற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அம்மா பேசும்போது சொன்னாங்க, அவங்க ஒரு டாக்டராகவும் இருக்கிறாங்க. நாட்டுடைய கலாச்சார சீரழிவு, ஒழுக்க குறைவான நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை சீர்திருத்துகிறது என்பதை வேதனையோடு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் சுதந்திரத்தினுடைய அருமை தெரியாமல் இருந்தது. அதுக்காகத்தான் நேதாஜி சொன்னார், ரத்தத்தை கொடு சுதந்திரத்தை தருகிறேன், ரத்தத்தை கொடு சுதந்திரத்தை தருகிறேன் சொல்லி இந்திய தேசிய ராணுவத்துல எல்லாரும் இந்திய தேசிய ராணுவம் ஐஎன்ஏன்னு சொல்றத என்னால ஏற்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சானவாஸ்கான் இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தவர்கள். சம்பளத்துக்கு பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்துல சம்பளத்துக்கு வேலை சேர்ந்தவங்க. அங்க ஹிட்லர்ட்ட, முசோலினிட்ட, டோஜோட்ட பிடிபட்டு சிறையிலே இருந்தவர்கள். அவர்கள் சிறையிலே அடைபட்டிருந்த காலத்தில் நேதாஜி ஹிட்லர், முசோலினி, டோஜோவோடு இணைக்கம் போட்டு அந்த கைதியான அந்த வீரர்களை எல்லாம் பெற்றுக் கொண்டார். அதற்கடுத்து இந்தியாவிலிருந்து வெளியேறி பர்மா பகுதியிலே இருக்கும் போது அங்கு இருக்கக்கூடிய பிரீத்தம் சிங், ராஜ்பிகாரி போஸ் போன்றவர்கள் அமைத்திருந்த இந்திய தேசிய லீக் ஆட்களையும் சேர்த்துக் கொண்டு அதன் பிறகு தன்னுடைய உணர்ச்சி வசமான பேச்சுகளால், தன்னுடைய தியாகத்தை, தன்னுடைய வார்த்தைகளை நம்பி உயிர் தர துணிந்தவர்கள் இந்த படையிலே சேருங்கள் என்று அழைப்பு விடுத்து அவர்களையெல்லாம் இந்திய தேசிய ராணுவ வீரர்களாக்கி அவர்களுக்கு முழுவதும் சிவிலியன், அவங்களுக்கு ராணுவ பயிற்சி கிடைக்காது. அவங்களுக்கு ராணுவ பயிற்சி கொடுக்கணும்ன்றதுக்கு இந்த பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்துல பிடிபட்ட ஆட்களை எல்லாம், சானவாஸ்கான், எல்என் மஹிந்திரா, ஜிஎஸ் தில்லான், கேப்டன் மோகன் சிங் போன்றவர்களை எல்லாம், அவர் தலைமையிலான அந்த வீரர்களை எல்லாம் இந்த பொதுமக்களுக்கு ராணுவ பயிற்சி கொடுத்து இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார். அப்படி உருவான அதிலும் பாலசேனா, இந்த தம்பியெல்லாம் நேதாஜி ராஜபுத்திக்கு வந்து கவிஞர் ரவி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறாங்க அந்த உணர்வோட. அன்னைக்கு இருந்தவங்க 10-12 வயசு பையன்கள்லாம் கூட 16 வயசு 17 வயசு தான் மிலிட்டரியில சேரணும் அப்படின்னு சொல்லி இருந்தா, இந்த இளைஞருக்கு 12 வயசு பிள்ளைங்களும் கூட நாங்களும் ராணுவத்தில் சேரணும்னு சொல்லி நேதாஜி முன்னால வந்திருந்தாங்க. அவங்களையும் நேதாஜி புறக்கணிக்கவில்லை, அவர்களையும் பாலசேனான்னு சேர்த்துக்கிட்டாரு. பெண்கள் மட்டுமல்ல, அதோடு மட்டுமில்லாமல் பெண்கள் போக பொருளாக பிள்ளைகள் எந்திரமாக மதித்துக் கொண்டிருந்த அந்த காலத்தில், அல்லது ராணுவத்தில் செவிலியர்களாக, டாக்டர்களாக பணியாற்றுவதற்கு மட்டும் பெண்களை அனுமதித்த ராணுவத்தில் பெண்கள் கையிலே துப்பாக்கியை கொடுத்து இந்தியாவிற்கு விடுதலை வர வேண்டும் என்பதற்காக ஜான்சி ராணி ரெஜிமெண்ட் என்ற பெயரில் பெண்கள் பட்டாளத்தை உருவாக்கியவர் நேதாஜி. இப்படிப்பட்ட வரலாறுகள்லாம் அவ்வளவு பேர்கள்லாம் சிந்திப்பாங்க. சியாந்தா, அரவிந்த் கோஷ், ஆர்மிக்குரிய சாமிநாதனுடைய தந்தையார், விமானப்படை வீரர் வேலுச்சாமி அவர்கள் படங்களை எல்லாம் இங்கே வைத்திருக்கிறார்கள்.